ஹாய், வாங்க டோனட் செட் எப்படின்னு பார்க்கலாம். ஸ்வீட் டோனட்ஸ் நல்லா சூப்பராக இருக்குங்க. டோனட் அது வந்து ப்ரெட்டில் தாங்க செய்யணும். ப்ரெட் எடுத்துக்கலாங்க டோனட்டுக்கு. வேறுங்க சூப்பராக இருக்குது, லேஸ் லேஸாக. அந்த ப்ரௌன் கலரை கட் பண்ணிக்கலாங்க. ஆறு ப்ரெட் எடுத்திருக்கோம். இது எத்தனை டோனட் வருதுன்னு பார்க்கலாம். நாலா பக்கம் கட் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ரௌன் இல்லாமல் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஒயிட்டாக இருக்கும் டோனட். எண்ணெயில் போட்டு பொரித்து அதில் அழகாக சூப்பராக சாக்லேட்டு சிரப்பெல்லாம் சேர்த்து செம்ம சூப்பராக இருக்கும். அந்த சுற்றில ப்ரௌன் கலர் கட் பண்ணுமே, அது கூட வேஸ்ட் ஆகாதுங்க. எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அதை மிக்சியில் போட்டு ஒரு பவுட்ரு ஆக்கி வச்சுக்கணும்னாக்கா அது நம்ம எதுனா ஃப்ரை பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை நாளாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி நல்லா உதுத்து விட்டுக்குன்னு பால் காய்ச்சின பால் நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு கிண்ணத்தில். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் ஊற்றி தான் பிசையணும். காய்ச்சின பாலாக இருக்கணும், பச்சை பால் ஊற்றக்கூடாது. பாலுங்க நல்லா திக்கான பால். வேறு எதுவுமே போட தேவையில்லை. இந்த ப்ரெட்டில் வெறும் பால் மட்டும் ஊற்றி பிசைஞ்சால் போதும். ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும், அதிலே வந்து இனிப்பு இருக்கும் ப்ரெட்டில். எல்லாம் மசிச்சு பிசைஞ்சிக்கணுங்க. நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணுங்க. ப்ரெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி ஊற்றி பிசைஞ்சாச்சுங்க. அது அப்படியே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உளுந்து வடை எண்ணெயில் எப்படி செஞ்சு போடுறோம் அந்த மாதிரி உளுந்து வடை மாரி எடுத்து ஒரு உருண்டை எடுத்து அது நடுவில் ஓட்டை போட்டு அது எண்ணெயில் பொரிக்கிறது. அதுதான் வந்து அது பாருங்கள் 3 உருண்டை வரும்னு நினைக்கிறேன் டோனட். கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிடுச்சு, பால் அதிகமாக ஊற்றி பிசைஞ்சிட்ருக்கேன்.
அது கூட இன்னும் கொஞ்சம் ப்ரெட்டு போட்டால் தான் சரியாக இருக்கும். மூணு உருண்டை தாங்க வந்திருக்கு. 3 டோனட்டு தான் வரும் போல இருக்குது 6 ப்ரெட்டுக்கு. உங்களுக்கு நிறைய வேணும்னாக்கா கொஞ்சம் ப்ரெட்டு அதிகமாக போட்டுக்கோங்க. இது ப்ரெட்டு பால் ஊற்றி பேசிஞ்சால் கொஞ்சமாக தான் வருது. ஆனால் ப்ரெட்டில் தான் செய்யணும், சாஃப்டாக இருக்கும் சூப்பராக. பாருங்க, மறுபடியும் உருண்டையை பிடிச்சாச்சு. அது கொஞ்சம் கொலன்னு இதில் இன்னும் கொஞ்சம் ப்ரெட்டை பிச்சு போட்டு இன்னும் நல்லா மசிச்சு பிசைஞ்சு இப்போ கொஞ்சம் நல்லா டிக்காயிடுச்சு சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு. இதை மாதிரி தாங்க ஒவ்வொரு உருண்டையை எடுத்து அழகாக டோனட் சூப்பராக செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். மூணு டோனட்டாக செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசான்ட்டு 3 ரெடி பண்ணிட்டேங்க. பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூப்பராக செஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள். டோனட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு கடாயில். எடுத்து அழகாக 3 ஃப்ரை நல்ல எண்ணெயில் பொரித்து ஸ்லோ மீடியமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது வாங்க, சாக்லேட்டு டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். பிரித்து புட்டு போட்டு வச்சுருக்கேன். அது வந்து நம்ம அனலில் காய்ச்சி உருக்கிக்கணும் சாக்லேட்டு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். உடச்சி போட்டு வச்சுருக்கேன். ஒரு சில்வர் பாத்திரத்தில் தான் உருக்கணும் இறங்கி. அதை வச்சு அடுப்பில் வச்சோம்னா அப்படி உருக்கிடும். அதுதான் அப்போ தான் அந்த டோனட் பொரிச்சிட்டு அதுக்குள்ளார போட்டு முக்கி அழகாக எடுத்து சூப்பராக இருக்கும். ப்ரௌன் கலர் சாக்லேட்டு தாங்க அது உருக்குனா நல்லா வரும். நல்லா டார்க்கு ப்ரௌனாக இருக்கணும் சாக்லேட்டு. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்க, வச்சு உருக்கி சாக்லேட்லாம் கரைஞ்சி மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், பேஸ்ட்டு மாதிரி. இதை மாதிரி ஆகணும். இந்த மாதிரி ஆனால் தான் சிறப்பாகும். சாக்லேட் நல்லா கரையணும். கிண்டிக்கினே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே டப்புன்னு அப்படியே அடி பிடிச்சி புகை வாட வந்துடும் ஸ்ட்ரீட் பாத்திரனால. உருகிடுச்சிங்க சாக்லேட்டு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு டோனட்டை பொரிச்சிக்கலாங்க. இது எடுத்து அப்படியே கொஞ்சம் சூடு ஆறட்டுன்னு எடுத்து வச்சுட்டு, ஆனால் வந்து இது எல்லாம் ரெடி பண்ணியிருந்தால் லாஸ்ட்டில் வந்து இந்த சாக்லேட்டு சிரப்பு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்லேயே பண்ணி வச்சா கம்மு மாரி ஒட்டிக்கும், அப்புறம் மறுபடியும் ட்ரை ஆகிடும்.
அதனால் இது லாஸ்ட்டில் தான் மெல்ட் ஆகணும் சாக்லேட்டை போட்டு. முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சிட்டாலும் அப்படியே கம்மு மாதிரி ட்ரை ஆகிடும். எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தால் இது லாஸ்ட்டில் வந்து இது பண்ணணும். அது பாருங்க, டோனட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பொரிக்க போகிறோங்க எண்ணெயில் போட்டு. ப்ரெட்டு சூப்பராக ஸ்லோவில் வச்சு பொரிக்கணும். 3 தான் வந்ததுங்க 6 ப்ரெட்டுக்கு. மறுபடியும் கொஞ்சம் ப்ரெட்டு பிச்சு போட்டு தான் பிசைஞ்சோம். 7-8 ப்ரெட்டு போட்டதுக்கு 3 தான் வந்தது டோனட். ப்ரெட்டு நல்லா அதிகமாக மாவு வர மாட்டேங்குது. பாருங்க, செம்மையாக இருக்குது பார்க்கும் போதே. ஸ்லோவில் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஸ்லோவில் வேக வச்சுக்கலாம். டோனட் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அண்ணாண்ட வந்து சாக்லேட்டு சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கொஞ்சம் இன்னொரு சாக்லேட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது மேலே தூவுறது. அது கலரான மிட்டாய் தான் வாங்கிட்டு வந்து போடணும். அது கிடைக்கல. குட்டி குட்டி மிட்டாய் ஜெம்ஸு தான் பெருசு பெருசாக இருந்தது. அது அவ்வளோ நல்லா இருக்காது போடுறது. அதனால் சாக்லேட்டே ப்ரௌன் சாக்லேட்டே லைட் ப்ரௌன் சாக்லேட்டே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது மேலே தூவிக்கலாம். பாருங்கள், ப்ரௌன் ஆயிடுச்சு சூப்பராக. சூப்பராக இருக்குது பாருங்கள். பொரிச்சாச்சுங்க, அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படியே ரவுண்டாக. நீங்கள் செய்யணுன்னாக்கா கொஞ்சம் நிறைய ப்ரெட்டு போட்டு நிறைய செஞ்சுக்கிங்க. ஃபேமிலி நிறைய பேர் சாப்பிட்ணுன்னாக்கா. நான் 6 ப்ரெட்டு எடுத்ததுக்கே 3 தான் வந்திருக்கு. பாருங்கள், சிரப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக. அதே கொஞ்சம் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, மல்ட்டை எடுத்து அடுப்பு விட்டு வச்சு ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது டோனட்லாம் நம்ம பொரித்து எடுத்து வச்சுருந்தா மல்ட்டு பண்ணணுமே சாக்லேட்டு, அப்போ தான் நல்லா தண்ணியாக இருக்கும் சிரப்பு. டைரி மில்க் சாக்லேட்டுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த டோனட்டை எடுத்து அப்படியே வந்து பாதி வரைக்கும் அந்த சாக்லேட்டில் முக்கி எடுத்துடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே, கலர்ஃபுல்லாக. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அது பாருங்க, செமையாக இருக்குது பாருங்கள் டோனட். நம்மளே செஞ்சது, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அழகாக செஞ்சு நம்மளே வீட்டில் ஒரு நாளைக்கு ஆசைக்கு சாப்பிட்டா சரியாக போச்சு. இதுக்காக கடையில் போனால் ஒன்று 20 ரூபா 30 ரூபா இருக்கும். பாருங்க, பேஸ்ட்டு சிரப்பு அழகாக சாக்லேட்டு சிரப்பில் அதை முக்கிய எடுத்தது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூடாக வேற இருக்குது டோனட். இப்போ தானே பொரித்தோம், அதனால் கையில் பிடிச்சி எடுக்க முடியல, செம்ம சூடாக இருக்குது. அது பாருங்கள், செம்மையாக இருக்குது சாக்லேட். இந்த மாதிரி தாங்க டோனட் செய்கிறாங்க பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருக்குது. அதுக்கு டெக்கரேஷனுக்கு என்னென்ன போடணுமோ மேலே போட்டுக்கலாங்க.
சாக்லேட்டு தான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வேணால் நட்ஸு கூட போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா அப்படி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், நான் சாக்லேட்டே கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது மேலே போடுறதுக்கு. சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். அது மேலே தூவிக்கலாங்க. ப்ரௌன் கலர் சாக்லேட். இது டார்க் ப்ரௌனு, அது லைட் ப்ரௌனு நட்ஸு. அது மேலே அழகாக ஒன்று ஒன்றா ஒட்டணும். அது பாருங்க அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க டோனட். இதுமாரி தாங்க செய்கிறாங்க டோனட். மூணு தான் செஞ்சுருக்கோம். நிறைய ப்ரெட்டு தான் போட்டேன், அது கம்மியாக தான் வந்தது. ப்ரெட்டில் செஞ்சால் தான் சாஃப்டாக இருக்கும். சிலர் மைதாவில் கோதுமையில் அப்படி கூட செய்யலாம் டோனட். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. டோனட் அப்படியே சாப்பிட்லாம் போல். நாக்கு ஊறுது. கொஞ்சம் செடி பழம் இருக்குது, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள் டோனட் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கலர் மிட்டாய் தான் போடணும். அந்த மிட்டாய் தான் இல்லை. கடையில் போய் கேட்டதுக்கு இல்லைன்ட்டாங்க. குட்டி குட்டி மிட்டாய், பல்லி மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிட்டாய் போட்டிருந்தா இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்லா ஹெல்த்தியானது தான். டோனட்டுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. எது ஒன்றும் ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னா ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து செஞ்சோம்னா நம்ம ஃபேமிலியோடு சாப்பிட்டு ஆசை தீர்த்துக்கலாம் எல்லாருமே. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக. நீங்களும் வாங்கி வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு தான் எல்லாமே நான் செஞ்சேன். எதுவுமே இப்போ வாங்கலை. ப்ரெட்டு இருந்தது வீட்டில், சாக்லேட்டும் கொஞ்சம் பசங்க சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இருந்தது, அது இதுன்னு எடுத்து போட்டு எல்லாமே பண்ணிட்டோம். சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க.